இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஈரான் நடத்திய அடுத்தடுத்த ஏவுகணை தாக்குதல்களால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை மணி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய இஸ்ரேலில் ஏவுகணைகள் விழுந்ததாக தகவல் வந்ததை அடுத்து தங்கள் படைகள் அந்த இடத்துக்கு சென்றிருப்பதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு படை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் போது ஏவுகணை துண்டுகளில் ஒன்று மின்கம்பியின் மீது மோதியதால் இஸ்ரேலில் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எவ்வளவுதான் அழிவு ஏற்பட்டாலும் அதனை வெளி உலகுக்கு கொண்டு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அழிவுகளை அவர்களே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் ஈரானுடைய தாக்குதல் மிக பலமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த போரில் ஈரானுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் அமெரிக்காவுக்கும் இந்த போரில் அதிகமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அமெரிக்காவுடைய மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாரிய நஷ்டங்களில் ஒன்றாக அமெரிக்காவுக்கு கருதப்படுகிறது. இந்த நஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மட்டுமே இதற்கு காரணமாகுவார். உண்மையில் சும்மா இருந்த டொனால்ட் ட்ரம்பையும் இந்த போருக்குள்ள கொண்டு இணைச்சு விட்டு இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்றுக்கொள்வாரா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குரியன்னு சொன்னா இஸ்ரேல் பிரதமரை இப்ப காண்றதுக்கே கிடையாது. அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அவர் உண்மையில் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாத அளவுக்கு இப்போ ஒரு நல்ல மனிதரை போல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த பாதிப்புகள் எவ்வளவுதான் அடி வேங்கினாலும் அவர் ஒரு சத்தமுமே போடாம ஒரு சுரங்க வாழ்க்கையை அழகா வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது.